குர்ஆனிலே ஒரு மனிதரை பற்றி சிறந்த மனிதர் இவரை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? ஃபத்தபிஊ மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தின் பக்கம் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் அல்ல என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் சொன்ன பொய்கள் மொத்தம் எத்தனை பொய்கள் சொன்னாங்க? 3 பொய்கள் தான். அதை சொல்லுகின்றேன், அது பொய்யா இல்லையா என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். அது பொய்யா இல்லையா என்று. முதல் பொய் என்ன? திருவிழாவிற்கு கூத்தாடிகளுக்கு பின்னால் மக்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்ற போது, கூத்தாடிகள் சினிமா பார்ப்பதற்கு மக்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்ற போது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு மக்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை அழைக்கின்றார்கள். இப்ராஹிமே வா, கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்லலாம், வா சினிமா பாடலுக்கு பின்னால் செல்லலாம், வா நம் பணம் பார்ப்பதற்கு செல்லலாம் என்று அழைக்கும் போது, வா திருவிழாவிற்கு செல்லலாம் என்று அழைக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுவர்க்கத்திற்கு சொந்தக்கார இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள்? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நோயாளியாக இருக்கின்றேன், என்னால் வர முடியாது. அவர்கள் இது பொய்யாக கருத முடியுமா? அடுத்த பொய் என்ன? அடுத்தடுத்து என்னென்ன பொய்கள் சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்விலே நாம்